ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் எஜுகேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து எம்டி மெசேஜ், அதாவது டெக்ஸ்ட்டே இல்லாத மெசேஜை எப்படி நம்ம சென்ட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போது கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போயிட்டு இப்போது எம்டி கேரக்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைமில் மெத்தட் 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா காப்பி டு கிளிப் போர்டு அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ காப்பி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த எம்டி கேரக்டர் வந்து காப்பி ஆகிடுச்சு. இப்போ எகைன் வாட்ஸ்அப் வந்துட்டு யாருக்கு நீங்கள் அந்த மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனோட காண்டாக்ட் ஓப்பன் பண்ணி கீழே இருக்க டெக்ஸ்ட்டு ஐக்கானை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு காமிக்கும். ஸோ அந்த எம்டி கேரக்டரை பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஈஸி தான். இந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்டி கேரக்டர், அதாவது டெக்ஸ்ட்டே இல்லாத மெசேஜ் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு சென்ட் ஆயிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி கேரக்டரை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற முறை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எம்டி கேரக்டரை காப்பி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. பட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணும்போது முதல்ல எந்த வெப்சைட் வருதோ அதை பயன்படுத்துகிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய வெப்சைட் தான் டாப்பில் வரும். ஸோ அந்த முறையில் இந்த வெப்சைட்டை பயன்படுத்திக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.